அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அறிவியலேருந்து முக்கியமான 100க்கும் மேற்பட்ட வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் எவ்வளவு? 2268 ஜூல் பை கிராம். நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் 2268 ஜூல் பை கிராம். அடுத்தது, 1 லிட்டர் கடல் நீரில் எத்தனை கிராம் சோடியம் குளோரைடு உப்பு கலந்து உள்ளது? 35 கிராம். அடுத்த வினா, திண்ம நிலையில் உள்ள அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. பென்சாயிக் அமிலம். திண்ம நிலையில் உள்ள அமிலம் பென்சாயிக் அமிலம். அடுத்தது, அமிலங்கள் எந்த நிறத்தில் இருக்கும்? அமிலங்கள் நிறமற்றவை. அமிலங்கள் நிறமற்றவை. அடுத்த வினா, உயிரினங்களுக்கு எந்த அமிலம் மிகவும் அடிப்படையானது? நியூக்ளிக் அமிலம். உயிரினங்களுக்கு எந்த அமிலம் மிகவும் அடிப்படையானதுன்னா நியூக்ளிக் அமிலம். அடுத்த வினா, சலவை சோடா என்பதன் வேதிப்பெயர் சோடியம் கார்பனேட். சலவை சோடா என்பதன் வேதிப்பெயர் சோடியம் கார்பனேட். அடுத்தது, காஸ்டிக் சோடா என்பதன் வேதிப்பெயர் சோடியம் ஹைட்ராக்சைடு. காஸ்டிக் சோடா என்பதன் வேதிப்பெயர் சோடியம் ஹைட்ராக்சைடு. அடுத்தது, குளியல் சோப்புகள் தயாரிக்க பயன்படும் காரம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. குளியல் சோப்புகள் தயாரிக்க பயன்படும் காரம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அதே சலவை சோப்புகள் தயாரிக்க பயன்படும் காரம் சோடியம் ஹைட்ராக்சைடு. நல்லா பாருங்கள், குளியல் சோப்புனா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, சலவை சோப்புனா சோடியம் ஹைட்ராக்சைடு. அடுத்த வினா, காகித தொழிற்சாலைகள், ஆடைகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மற்றும் மருந்துகள் தயாரிக்க பயன்படும் காரம் சோடியம் ஹைட்ராக்சைடு. அடுத்த வினா, உரங்கள், நைலான்கள், நெகிழிகள், ரப்பர்கள் தயாரிக்க பயன்படும் காரம் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. அடுத்தது, லிட்மஸ் நிறங்காட்டி எதிலிருந்து கிடைக்கிறதுனா லைக்கன்கள். லைக்கன்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படுது தான் லிட்மஸ் நிறங்காட்டி. அடுத்தது, திரவ வடிவ ஹைட்ரோ கார்பன்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. பென்சீன். திரவ வடிவ ஹைட்ரோ கார்பன்களுக்கு எடுத்துக்காட்டு பென்சீன். அடுத்த வினா, மெழுகு போன்ற திண்ம வடிவ ஹைட்ரோ கார்பன்களுக்கு எடுத்துக்காட்டு பாரஃபீன்கள். மெழுகு போன்ற திண்ம வடிவ ஹைட்ரோ கார்பன்களுக்கு எடுத்துக்காட்டு பாரஃபீன்கள். அடுத்தது, சதுப்பு நில வாயு என்று அழைக்கப்படுவது எதுனா மீத்தேன். சதுப்பு நில வாயு மீத்தேன். 16வது வினா, பாலிஸ்டைரின் என்ற வேதிப்பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுவது பென்டேன்கள். பாலிஸ்டைரின் என்ற வேதிப்பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுவது பென்டேன்கள். அடுத்தது, உற்பத்தி வாயு அமெரிக்காவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மரவாயு. அடுத்த வினா, எந்த ஆண்டு முதல் இந்தியாவில் நிலக்கரி வெட்டி எடுக்கப்படுகிறதுனா 1774. அடுத்தது, கல்கரி எத்தனை சதவீதம் கார்பன் கொண்டுள்ளது? 98%. கல்கரி 98% கார்பனை கொண்டுள்ளது. 20வது வினா, ஆக்டேன் எண் என்றால் என்ன? ஆக்டேன் எண்ணா பெட்ரோலில் உள்ள ஹைட்ரோ கார்பன் அளவை குறிக்கும் ஒரு எண்ணு தான் ஆக்டேன். ஆக்டேன்னா பெட்ரோல். அடுத்தது, சீட்டேன் எண் என்றால் என்ன? சீட்டேன்னா டீசல் இன்ஜினில் உள்ள எரிபொருள் பற்ற வைப்பு கால அளவை அழைப்பதாகும். அப்போ ஆக்டேன்னா பெட்ரோலு, சீட்டேன்னா டீசல். அடுத்தது, ஜெட் விமானங்களில் எரிபொருளாக பயன்படுவது மண்ணெண்ணெய். ஜெட் விமானங்களில் எரிபொருளாக பயன்படுவது மண்ணெண்ணெய். அடுத்தது, பூச்சி விரட்டிகளாக பயன்படும் நாப்தலின் உருண்டைகள் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? கரித்தார். பூச்சி விரட்டிகளாக பயன்படும் நாப்தலின் உருண்டைகள் எதிலிருந்து தயாரிக்கப்படுறதுனா கரித்தார். அடுத்தது, உலகின் முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு எதுனா பென்சில்வேனியா. உலகின் முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டது எங்கன்னா பென்சில்வேனியா. அடுத்தது, கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது எதுனா பெட்ரோலியம். கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது பெட்ரோலியம். அடுத்த வினா, அடர்த்தியின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அடர்த்தியின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அடுத்த வினா, விளக்கெண்ணெயின் அடர்த்தி என்ன? 961 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். விளக்கெண்ணெயின் அடர்த்தி 961 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். முடுக்கம் என்றால் என்ன? திசைவேகம் மாறும் வீதம் முடுக்கம். திசைவேகம் மாறும் வீதம் தான் என்னது உங்களுக்கு முடுக்கம். முடுக்கத்தோட எஸ்ஐ அலகு என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது, பாதரசத்தின் கொதிநிலை என்ன? 357 டிகிரி செல்சியஸ். பாதரசத்தின் கொதிநிலை 357 டிகிரி செல்சியஸ். அடுத்தது, இந்தியாவில் மின்சாரம் எப்போது பயன்பாட்டிற்கு வந்தது? 1899. அடுத்த வினா, மின் கடத்துதிறனின் அலகு என்ன? சீமென்ஸ் பெர் மீட்டர். மின் கடத்துதிறனின் அலகு சீமென்ஸ் பெர் மீட்டர். அடுத்தது, உலர் மின்கலன்களில் மின்பகுதி எதுனா அம்மோனியம் குளோரைடு. உலர் மின்கலன்களில் மின்பகுதி அம்மோனியம் குளோரைடு. அடுத்த வினா பாருங்க, நவீன மின்கலன் கண்டுபிடிப்பிற்கு பெரிதும் காரணமானவர் யாருன்னா அலெக்சாண்டர் வோல்டா. அடுத்தது, குழல் விளக்கு உள்ளே உட்பகுதியில் பூசப்பட்ட வெண்மை நிற பொருள்
பாஸ்பரஸ். குழல் விளக்கு உள்ளே உட்பகுதியில் பூசப்பட்ட வெண்மை நிற பொருள் வந்து பாஸ்பரஸ். அடுத்த வினா, ஒரு முக்கியமான வினா அது. துல்லியமான அணுக்கடிகாரம் எந்த அணுவை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது? சீசியம் 133. துல்லியமான அணுக்கடிகாரம் வந்து சீசியம் 133 வைத்து அடிப்படையாக செயல்படுது. 36வது வினா, குவார்ட்ஸ் கடிகாரங்களில் எந்த தத்துவம் பயன்படுத்தப்படுகிறது? படிகத்தின் அழுத்தும் மின்பண்பு. குவார்ட்ஸ் கடிகாரங்களில் படிகத்தின் அழுத்தும் மின்பண்பு அடிப்படையில் செயல்படுகிறது. 37வது வினா, வளிமண்டல அழுத்தம் எதனால் அளக்கப்படுகிறது? பாரோமீட்டர். அடுத்த வினா, பரப்பு இழுவிசையின் அலகு வந்து நியூட்டன் பெர் மீட்டர். பரப்பு இழுவிசையின் அலகு வந்து நியூட்டன் பெர் மீட்டர். அடுத்தது, குழியாடி தன் அருகில் வைக்கப்பட்ட பொருளை பெரிதாக காட்டும். குழியாடி வந்து தன் அருகில் வைக்கப்பட்ட பொருளை பெரிதாக காட்டும். இதே வந்து குவியாடி தன் அருகில் வைக்கப்பட்ட பொருளை சிறிதாக காட்டும். அடுத்த வினா, ஒரு கலோரி என்பது எத்தனை ஜூல்னா 4.189 ஜூல். ஒரு கலோரினா 4.189 ஜூல். அடுத்தது, வெப்ப ஏற்புத்திறன் எஸ்ஐ அலகு ஜூல் பெர் கெல்வின். வெப்ப ஏற்புத்திறன் எஸ்ஐ அலகு ஜூல் பெர் கெல்வின். உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, தன் வெப்ப ஏற்புத்திறனின் எஸ்ஐ அலகு என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்தது, காந்தங்கள் கணினியில் எவ்வாறு பயன்படுகிறதுனா நிலை வட்டுகளாக, அதாவது ஹார்ட் டிஸ்காக காந்தங்கள் பயன்படுது. அடுத்தது, கலாம் சாட் எப்போது விண்ணில் செலுத்தப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. 2017 ஜூன் 22. இந்த கலாம் சாட்டை யார் கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது, சந்திரயான் 2 எப்போது விண்ணில் செலுத்தப்பட்டது? 2019 ஜூலை 22. சந்திரயான் 2 வந்து 2019 ஜூலை 22 அப்போ விண்ணில் செலுத்தப்பட்டது. அடுத்த வினா, நிலவு மலர் தாவரத்தின் அறிவியல் பெயர் என்ன? ஐபோமியா ஆல்ஃபா. நிலவு மலர் தாவரத்தின் அறிவியல் பெயர் ஐபோமியா ஆல்ஃபா. அடுத்தது, பற்களின் சூத்திரம் கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2123/2123 × 2. இதான் வந்து பற்களின் சூத்திரம். அடுத்தது, ஹெப்பாரின் உருவாக்கும் உடல் உறுப்பு எதுனா கல்லீரல். ஹெப்பாரினை உருவாக்கும் உடல் உறுப்பு வந்து கல்லீரல். அடுத்த வினா, சூரிய கதிர்கள் தோலில் படும் பொழுது எப்பொருள் வைட்டமின் டியாக மாறுகிறதுனா டீஹைட்ரேட் கொலஸ்ட்ரால் வந்து வைட்டமின் டியாக மாறுகிறது. அடுத்தது, டெர்மாட்டிஸ் என்ற நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறதுனா வைட்டமின் B6. டெர்மாட்டிஸ் வந்து வைட்டமின் B6 குறைபாட்டால் ஏற்படுகிறது. அடுத்த வினா, ஆர்பிசியின் மேற்புற படலத்தில் என்ன காணப்படும்னா ஆன்டிஜென்கள். அடுத்தது, முட்டை வெள்ளைக்கருவின் pH மதிப்பு வந்து 8. முட்டை வந்து pH மதிப்பு 8. அடுத்தது, நீல விற்றியால் உள்ள நீர் மூலக்கூறுகள் எண்ணிக்கை 5. நீல விற்றியால் உள்ள நீர் மூலக்கூறு எண்ணிக்கை 5. அடுத்தது, நீரற்ற கரைசலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு வந்து கார்பன் டை சல்ஃபைடு. நீரற்ற கரைசலுக்கு எடுத்துக்காட்டு கார்பன் டை சல்ஃபைடு. அடுத்தது, போரான் குடும்பம் எத்தனாவது தொகுதி உள்ளதுன்னா 13வது. போரான் குடும்பம் எத்தனாவது தொகுதியில் உள்ளதுன்னா 13வது குடும்பம். இதே வந்து சால்கோஜன் குடும்பம் வந்து எத்தனாவது தொகுதியில் இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்த வினா, உலக காசநோய் எதிர்ப்பு தினம் வந்து மார்ச் 24. உலக காசநோய் எதிர்ப்பு தினம் மார்ச் 24. அடுத்தது, பாக்டீரியாவின் தந்தை ராபர்ட் கோச். பாக்டீரியாவின் தந்தை ராபர்ட் கோச். அடுத்தது, மலேரியா கொசுவினால் தான் பரவுகிறது என நிரூபித்தவர் யாருன்னா சர் ரொனால்ட் ராஸ். மலேரியா கொசுவினால் தான் பரவுகிறது என நிரூபித்தவர் சர் ரொனால்ட் ராஸ். அடுத்தது, தடுப்பூசி இடுதலை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா எட்வர்ட் ஜென்னர். தடுப்பூசி இடுதலை அறிமுகப்படுத்தியவர் எட்வர்ட் ஜென்னர். அடுத்தது, IUCN நிறுவப்பட்ட நாள் வந்து 1948 அக்டோபர் 5. IUCN நிறுவப்பட்ட நாள் வந்து 1948 அக்டோபர் 5. அடுத்த வினா, TFM என்றால் என்ன? சோப்பில் உள்ள மொத்த கொழுப்பு பொருட்கள் ஆகும். TFMனா டோட்டல் ஃபேட்டி மேட்டர் சொல்லுவாங்க. சோப்பில் உள்ள மொத்த கொழுப்பு பொருட்கள். அடுத்தது, கால்வின் சுழற்சிக்கு சூரிய ஒளி தேவையா? தேவையில்லை. கால்வின் சுழற்சிக்கு வந்து சூரிய ஒளி தேவையில்லை. அடுத்தது, அகிம்சை வழியில் மரங்களையும் காடுகளையும் பாதுகாப்பதற்காக துவங்கப்பட்ட இயக்கத்தின் பெயர் சிப்கோ இயக்கம். இந்த இயக்கம் எந்த ஆண்டுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது, குழந்தை உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் எப்பொழுது அமைக்கப்பட்டதுன்னா மார்ச் 2007. குழந்தை உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் மார்ச் 2007ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. அடுத்த வினா, அதிக மகசூல் தரும் அரைக்குள்ள நெல் வகை வந்து ஐயாரெட்டு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதிசய அரிசின்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா, ஆர்கியாப்டெரிக்ஸ் என்பது என்ன? அது வந்து பழங்கால புதைப்படிவ பறவை. அடுத்த வினா, குரோமோசோமின் முக்கிய கூறு DNA. குரோமோசோமின் முக்கிய கூறு DNA. அடுத்தது, ஒரு முக்கியமான வினா, குரோமோசோம் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் யாருன்னா வாட்டேயர். குரோமோசோம் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் வாட்டேயர். அடுத்தது, நல்லிசோமி குரோமோசோம் வாய்ப்பாடு என்ன? 2n - 2.
நல்லிசோமி குரோமோசோம் வாய்ப்பாடு 2n-2. அடுத்தது ஆல்ஃபா செல்கள் சுரக்கும் ஹார்மோன் வந்து குளுக்கோகான். ஆல்ஃபா செல்கள் சுரக்கும் ஹார்மோன் வந்து குளுக்கோகான். 71வது வினா. பருப்பொருட்கள் அனைத்தும் எதனால் ஆனதுன்னா அணுக்களால் ஆனது. பருப்பொருட்கள் அனைத்தும் அணுக்களால் ஆனது. அடுத்த வினா. காற்று என்பது ஒரு அடிப்படை பொருள் அல்ல, அது பல வாயுக்கள் அடங்கிய கலவை என்று சோதனை மூலம் நிரூபித்தவர் யாருன்னா ஜோசப் பிரிஸ்லி. ஒரு முக்கியமான வினா, நல்லா பார்த்துங்க. அடுத்தது ஆக்சிஜனை வாயு அடுத்த வினா. ஆக்சிஜன் வாயுவை கண்டறிந்தவர் யாருன்னா ஜோசப் பிரிஸ்லி. ஆக்சிஜன் வாயுவை கண்டறிந்தவர் ஜோசப் பிரிஸ்லி. அடுத்த வினா. ஒளிச்சேர்க்கை நடைபெற சூரிய ஒளி தேவை என்பதை நிரூபித்தவர் ஜான் இன்ஜன் ஹவுஸ். ஒளிச்சேர்க்கை நடைபெற சூரிய ஒளி தேவை என்பதை நிரூபித்தவர் ஜான் இன்ஜன் ஹவுஸ். அடுத்தது நைட்ரஜனை கண்டறிந்தவர் ரூதர்ஃபோர்டு. நைட்ரஜன் கண்டறிந்தவர் ரூதர்ஃபோர்டு. அடுத்த வினா. ஓசோன் படலம் எந்த வளிமண்டலத்தில் உள்ளது? அடுக்கு வெளிமண்டலம், அதாவது ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஓசோன் படலம் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதாவது அடுக்கு வெளிமண்டலத்தில் உள்ளது. அடுத்த வினா. பூமிக்கு அருகில் உள்ள அடுக்கு வந்து அடிவெளி மண்டலம், அதாவது ட்ரோபோஸ்பியர். அடுத்த வினா. வளிமண்டலம் எத்தனை அடுக்களால் ஆனது? 5. வளிமண்டலம் வந்து எத்தனை அடுக்களால் ஆனதுன்னா 5. அடுத்த வினா. கார்பன் டை ஆக்சைடு எந்த வெப்பநிலையில் திடப்பொருளாக மாறும்? -57°C. இது முக்கியமான வினா, எல்லாம் பார்த்துங்க. அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு திடநிலைமையின் பெயர் வந்து உலர் பனிக்கட்டி. கார்பன் டை ஆக்சைடோட திடநிலைமைக்கு பெயர் வந்து உலர் பனிக்கட்டி. 81வது வினா. ஒளியின்றி வெப்பத்தை வெளிப்படுத்தும் நிகழ்வின் பெயர் வந்து உள்ளெறிதல். அடுத்த வினா. உலக நீர் தினம் எப்பொழுதுனா மார்ச் 22. உலக நீர் தினம் மார்ச் 22. 83வது வினா. ஒரு கேலன் என்பது எத்தனை லிட்டர்? 3.785 லிட்டர். ஒரு கேலன் என்பது 3.785 லிட்டர். அடுத்தது வேதியியலில் ஒரு புரட்சி ஏற்படுத்தியவர் யாருன்னா லவாய்சியர். வேதியியலில் ஒரு புரட்சி ஏற்படுத்தியவர் லவாய்சியர். அடுத்த வினா. காற்று ஒரு கலவை என நிரூபித்தவர் யாருன்னா லவாய்சியர். காற்று ஒரு கலவை என நிரூபித்தவர் லவாய்சியர். 86வது வினா. எலிமெண்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி யார் வெளியிட்ட புத்தகம்? லவாய்சியர். எலிமெண்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி யார் வெளியிட்ட புத்தகம்னா லவாய்சியர். அடுத்த வினா. வெங்காயத்தை நறுக்கும்போது நம்மில் பலருக்கு கண்கள் எரிச்சலுடன் கண்ணீர் வர காரணம் வந்து என்னன்னா புரோப்பேன் டயால் எஸ் ஆக்சைடு. அந்த செல்லில் பொதிந்துள்ள புரோப்பேன் டயால் எஸ் ஆக்சைடு. அடுத்த வினா. அம்மோனியம் சல்ஃபேட்டில் எத்தனை சதவீதம் உள்ளதுன்னா அம்மோனியா வந்து 46%. அடுத்த வினா. சிமெண்ட் முதலில் கண்டறிந்தவர் யாருன்னா வில்லியம் ஆஸ்பிடின். சிமெண்டை முதலில் கண்டறிந்தவர் வில்லியம் ஆஸ்பிடின். அடுத்த வினா. ஜிப்சத்தின் வேதிப்பெயர் என்ன? கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். ஜிப்சத்தின் வேதிப்பெயர் வந்து கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். நீங்கள் வந்து பாரிசாந்தோட வேதியியல் வாய்ப்பாடு என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வினா. வெற்றிட குடுவையை கண்டுபிடித்தவர் யாருன்னா சர் ஜேம்ஸ் திவார். வெற்றிட குடுவை கண்டறிந்தவர் சர் ஜேம்ஸ் திவார். அடுத்தது நிலைமீன் காட்டியை வடிவமைத்தவர் யாருன்னா வில்லியம் கில்பர்ட். நிலைமீன் காட்டியை வடிவமைத்தவர் வில்லியம் கில்பர்ட். அடுத்தது தங்க இலை நிலைமீன் காட்டியை யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஆபிரகாம் பெனட். தங்க இலை நிலைமீன் காட்டி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஆபிரகாம் பெனட். அடுத்த வினா, ஒரு முக்கியமான வினா. நவீன கரிம வேதியியலின் தந்தை ஃப்ரெட்ரிக் ஹோலர். நவீன கரிம வேதியியலின் தந்தை ஃப்ரெட்ரிக் ஹோலர். அடுத்தது மைட்டாசிஸ் முறையை கண்டறிந்தவர் பிளமிங். மைட்டாசிஸ் முறையை கண்டறிந்தவர் பிளமிங். அடுத்தது கார்பன் என்று பெயரித்தவர் யாருன்னா லவாய்சியர். கார்பன் என்று பெயரித்தவர் லவாய்சியர். அடுத்த வினா. சிப்கோ இயக்கத்தை நிறுவியவர் யாருன்னா சுந்தர்லால் பகுனா. சிப்கோ இயக்கத்தை நிறுவியவர் யாருன்னா சுந்தர்லால் பகுனா. அடுத்த வினா. பச்சை பட்டை இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னா வங்காரி மாத்தாய். பச்சை பட்டை இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னா வங்காரி மாத்தாய். அடுத்த வினா. அணுக்கரு பிளவை கண்டறிந்தவர் ஆட்டோஹோன். அணுக்கரு பிளவை கண்டறிந்தவர் ஆட்டோஹான். அடுத்த வினா. மியாசிஸ் முறையை கண்டறிந்தவர் யாருன்னா ஃபார்மர். மியாசிஸ் முறையை கண்டறிந்தவர் ஃபார்மர். அடுத்த வினா. இறப்பை சார் உடற்செயலின் தந்தை யாருன்னா வில்லியம் பியூமான். இறப்பை சார் உடற்செயலின் தந்தை வில்லியம் பியூமான். அடுத்த வினா, ஒரு முக்கியமான வினா. இருசொல் பெயரிடும் முறையை நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னா கார்லோஸ் லினேயஸ். உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா இருசொல் பெயர் முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வினா. தனிமங்கள் என பெயரித்தவர் மற்றும் வேதியியல் தந்தை ராபர்ட் பாயில். தனிமங்கள் என பெயரித்தவர் மற்றும் வேதியியல் தந்தை யாருன்னா ராபர்ட் பாயில். பாசிட்ரானை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஆண்டர்சன். பாசிட்ரானை கண்டுபிடித்தவர் ஆண்டர்சன். அடுத்த வினா. அணுக்கரு இயற்பியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னா ரூதர்போர்ட். அணுக்கரு இயற்பியலின் தந்தை யாருன்னா ரூதர்போர்ட். அடுத்த வினா. வைட்டமின் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யாருன்னா ஃபங்க். வைட்டமின் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் ஃபங்க். அடுத்த வினா. பீரியான் என்ற பதத்தை உருவாக்கியது யாருன்னா ஸ்டான்லி பி. ப்ரூஸ்னர்.
பீதியான் என்ற பதத்தை உருவாக்கியவர் ஸ்டான்லி பி ப்ரூஸ்னர். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1982. அடுத்த வினா, பாக்டீரியாவின் தந்தை ராபர்ட் காச். பாக்டீரியாவின் தந்தை ராபர்ட் காச். கடைசி வினா, மலேரியா கொசுவிலிருந்து தான் பரவுகிறது என்று கண்டறிந்தவர் யாருன்னா சர் ரொனால்ட் ராஸ். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அறிவியலிருந்து முக்கியமான 100க்கும் மேற்பட்ட வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.